ஓகே, இன்னும் நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளார ஒரு தலைப்பை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிதான் பார்க்க போறோம். ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல இனிஷியேட்டிவா இருக்கிறதுக்காக தான் குட்டி குட்டி டாபிக்கா ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? அப்படி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்ன அப்படி பார்த்தோம்னா, எழுத்துகளோட சிறப்பு வகைகள். எழுத்துக்களோட சிறப்பு வகைகள், சுட்டெழுத்து, அதுக்கப்புறம் வினா எழுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இணை எழுத்து. இது 3 தான் எழுத்துக்களோட சிறப்பு வகை. சரிங்களா? இப்போ இந்த எழுத்தோட சிறப்பு வகைகளை நம்ம ஒவ்வொன்றா என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதை இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்து. அது என்ன சுட்டெழுத்து? அது என்ன சுட்டிக்காத்து எழுத்து? இப்போ யார்கிட்ட வந்து இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா, உங்களை அறியாமலேயே நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இருக்காது. இந்த கையை காட்டி இப்படியே போங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? இப்படியே போங்க சொல்லுவீங்க. நீங்க இப்படியே போன கையை காட்டும் போது உங்க கை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகுமா என்ன? அப்புறம் கை காட்டுவீங்க. நேரா செல்லுங்கள், ஒரு 50 மீட்டரில் ஒரு திருப்பம் இருக்கும், இடது பக்கமான திருப்புங்கள், அதற்கு பிறகு நேராக சென்று ஒரு 80 மீட்டரில் மீண்டும் திரும்புங்கள் அப்படின்னு பேசிக்கணும். ஏன் உங்களை அறியாமலேயே கை நீளுது? நான் இப்ப கையை கட்டி போட்டேன் அப்படின்னு செய்வீங்க. காலை வச்சு சில பேர் பேசுவாங்க, காலை வச்சு காட்டி அடைச்சுவாங்க. காலையை பிடிச்சுக்கிட்டேன் அப்ப என்ன செய்வீங்க? இந்த தலையை வச்சு இப்படி போசுவீங்க. நான் தலையை பிடிச்சுக்கிட்டேன் அப்ப என்ன செய்வீங்க? கண்ணை மட்டும் அசைச்சு அப்படி காட்டுமா? அப்ப ஒரு உணர்வு மிகுதியில தான் எல்லா மொழிகளுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுனா இந்த சுத்தெழுத்து தான். என்ன சார் சுட்டெழுத்து? வேற ஒண்ணும் இல்லை, ஏதாவது ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு, ஏதாவது ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு என்ன பேரு? சுட்டெழுத்து என்று பெயர். ஏதாவது ஒன்றை சுட்டி காட்டும். அப்ப சுட்டி காட்ட உதவும் சொல்லும் போது எதெல்லாம் சார் சுட்டி காட்டும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, சுட்டெழுத்தின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 3. சுட்டெழுத்தின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு? மொத்தம் 3. அது என்ன 3 இருக்கு? 1 ஆ, சரியா? 2 என்ன இருக்கு அப்படின்னா இ, 2 இ, 3 என்ன அப்படின்னா ஊ. சரியா? அப்ப ஆ இ ஊ என்னதுங்க? ஆ இ ஊ. இது 3 தான் சுட்டெழுத்து. அப்ப என்ன சார் அர்த்தம்? அப்ப ஆவை பயன்படுத்தி நான் என்ன வார்த்தையை பயன்படுத்தேன்? அவன், அவள், அங்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப அவள்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கா, ரொம்ப தொலைவில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தொலைவில் இருக்க மாதிரி தெரியுது. அப்ப அவன் என்பது அப்படிங்கும்போது அவன், இவன் அப்படி சொல்லும் போது இவன், அவன் அப்படி ஒவ்வொரு சொல்லும் போது அவன் தொலைவில் உள்ளதை சுட்டி காட்டும். சுட்டிக்காட்டும், தொலைவில் உள்ளதை சுட்டி காட்டும். அப்ப இவன், இவள், இது அப்படி சொல்லும் போது அருகில் உள்ளதை சுட்டி காட்டும். அருகில் உள்ளதை சுட்டி காட்டும். அப்ப தொலைவில் உள்ளதை சுட்டி காட்டியதால் இதற்கு சேய்மை சுட்டி எழுத்து என்றும் சொல்லலாம். சரியா? அருகில் இருக்கிற சுட்டி காட்டினால இதுக்கு என்ன சொல்லலாம்? அன்னை சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அன்னை சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அப்ப சேய்மை சுட்டு அன்னை சுட்டுன்னு சொல்லும் போது நாம எந்த இடத்துல தடுமாறுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சொல்ல உச்சரிச்சு பாருங்க, அருகிலா தொலைகளான்னு பார்த்தா போதும். இப்படி சொல்லும் போது ஆவும் ஊவும் வந்துருச்சே சார், ஆவும் ஈ வந்துச்சே சார், அப்ப ஊ என்ன சார் செய்யும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு அடுத்த அளவுக்கு போலாம். அப்ப என்ன இருக்கு? ஊ அருகிலுக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா தொலைவிலுக்கும், அருகிலுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா தொலைவிற்கும், அருகிலுக்கும் தொலைவிற்கும் உள்ளதை சுட்டி காட்டும். சரியா? அப்ப அருகில் அப்புறம் இருக்கு தொலைவில், இவனுக்கு 2 உள்ளதை இடையில் உள்ளதை சுட்டி காட்டும். என்ன புரிய மாதிரி சொல்லணும் அப்படி பாத்தீங்கன்னா அரசன். அப்ப அரசனுக்கு அடுத்து, அரசனுக்கு அடுத்து வரக்கூடியது யார் அரசாட்சிக்கு வருவா அப்படி கேள்வி கேட்கிறேன். புரியல? யார் வரா? இளவரசனா? இளவரசனா? வெரி குட். இளவரசன் அப்படின்னு நீங்க சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம். ஆனா அரசனுக்கு அடுத்து அரசாட்சிக்கு வர வேண்டியவன் யாரு அப்படின்னா யுவராஜன். யுவராஜன். அப்ப ஆவுக்கும் ஈக்கும் இடையில் உள்ளதற்கு பேரு தான் என்னது? ஊ. யுவராஜன். உங்களுக்கு இன்னும் புரியுமா சொல்லுமா? அப்பா பேரு இளையராஜா, தம்பி பேரு கார்த்திக் ராஜா. இவங்க 2 பேருக்கு இடையில பிறந்தனால்தான் யுவன் சங்கர் ராஜா. ஆனா இந்த உண்மை யாருக்கு தெரியுமா தெரியல, அவருக்கு தெரியுமா தெரியல, நம்ம பேசிக்குவோம். அப்ப இடையில் வரதுக்கு பேர் என்னது? ஊ. அப்ப தொலைவில் இருந்தால் தேய்மை சுட்டு, அருகில் இருந்தால் அண்மை சுட்டு, அப்ப இடையில் வந்தால் என்ன சுட்டு சார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா புரியல. என்னது?
உண்மை சுட்டா இல்லைங்க, அப்பெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஊ தற்காலத்தில் வழக்கத்தில் இல்லை. ஊ தற்போது சுட்டாக எந்த பயன்பாட்டிலுமே இல்லை. சரியா? அப்பேற்பட்ட ஊவுக்கு ஏதாச்சும் பொருள் இருக்கா சார் அப்படி கேள்வி கேட்டோம்னா, ஊவுக்கு மொத்தம் 3 பொருள் இருக்கு. என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு உதுக்கான், ஒன்னது உதுக்கான், ரெண்டாவது பக்கம் உப்பக்கம், மூணாவது பார்த்தா உம்பர். சரியா? மொத்தம் 3 பொருள் இருக்கு. ஒண்ணு உதுக்கான், உப்பக்கம், உம்பர். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு செயலை ஆரம்பிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அப்ப அந்த பேப்பரை கொடுத்து தம்பி எழுதுப்பா எழுதுமா அப்படி சொன்னா நீங்க என்ன ஃபர்ஸ்ட் எழுத்துக்களா பிரிப்பீங்க? புரியல? என்ன பிரிப்பீங்க? என்ன பிரிப்பீங்க? பிள்ளையார் சொல்லியா? சரி, ஓகே, உங்க பேச்சுக்கு நான் வாரேன். இதை பார்க்கும்போது எந்த ஆங்கிள் உங்களுக்கு பிள்ளையார் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டோம்னா, இங்கதான் பிரச்சனை ஸ்டார்டிங். உண்மையிலேயே இது பிள்ளையார் சொல்லியா அப்படி கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க சுற்றெழுத்து. ஏன் சார்? ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது உதுக்கான், எதற்கான்? உதுக்கான். உது என்பதற்கு சற்று தொலைவில் உள்ளதை பார். எந்த ஒரு செயலை நீங்க ஆரம்பிச்சீங்கனாலும் உங்களையே நம்பி தொலைவில் இருப்பாங்க. அந்த நபர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஊ போட்டேன். என்னது? உதுக்கான், சற்று தொலைவில் உள்ளதை பார். உப்பக்கம், உப்பக்கம், உப் என்றால் என்ன பொருள்? முதுகு என்று பொருள். முதுகு பக்கம். யாரும் உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க, உங்களை நம்பினவங்க தான் வருவாங்க. அப்ப உங்களையே நம்பி உங்க பின்தொடர்ந்து வரவங்களையும் பாதிப்புக்கு இல்லாம பாத்துக்க, அதுக்காக போடு ஒரு ஊ அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார், 3 என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உம்பர். உம்பர் அப்படின்னா மேலே. மேலே அப்படின்னா என்ன பொருள்? வேற எந்த பொருளும் இல்ல. மேல இருக்குது யாரு? இறைவன், இயற்கை. நீங்க ரெண்டுமே எடுத்துக்கலாம், ஒண்ணு பிரச்சனை. அப்ப எந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாலும் இயற்கையை பாதிக்காத வண்ணம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிதான் என்ன போட்டீங்க? ஊ போட்டீங்க. சரியா? ஊ போட்டீங்க. அப்ப என்னது? சற்று தொலைவுக்குன்னு பார்க்கணும், உதுக்கான். முதுகு பக்கத்துல இருக்கனே பார்க்கணும், உப்பக்கம். மேல இருக்கிற இயற்கையும் பாதிக்கணும், அதுக்காக பார்த்துதான் ஊ போட்டேன். ஆனா நீங்களாம் சேர்ந்து பிள்ளையாசுன்னு போட்டேன், அவள்லாம் சேர்ந்து சிலுவை போட்டா, இவாள்லாம் சேர்ந்து பிறைய போட்டா, இப்படிதான் எல்லாரும் சண்டை போட்டா. சும்மா இருந்த சங்க ஊதிகிட்ட ஆண்டுகிற கதையா நாமளாவே எல்லாத்தையும் மாத்திக்கிட்டோம். அப்போ ஒரு சொல்லுல நாம கொடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஒரு ஊ, ஒரு ஊக்கு அவ்வளவு பெரிய. அப்ப என்ன பார்த்திருக்கோம்? ஏதாவது ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு சுட்டெழுத்து பெயர். சுற்று எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் 3. ஆ, இ, ஊ. அப்புறம் ஆ என்பது தொலைவில் இருக்கிறதை குறிக்கும், ஈ என்பது அருகிலுக்கு குறிக்கும். தொலைவில் இருப்பதால் செய்மை சுட்டு, அருகில் இருப்பதால் என்னது? அண்மை சுட்டு. இரண்டிற்கும் இடையில் வந்ததால் ஊ. ஊ தற்போது வழக்கத்தில் இல்லை. ஊவுக்கு எத்தனை பொருள் உண்டு? 3 பொருள் உண்டு. என்னது? உதுக்கா, உப்பக்கம், உம்பர். சரிங்களா? இந்த 3 பொருளுமே உண்டு. சரியா? இன்னும் உங்களுக்கு குறிப்பு பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல மாறும் இந்த தமிழ்ல மாதிரி வேற எங்கேயுமே சுட்டே இருக்காது. ஒண்ணு இல்ல, நீங்க திருமணத்தின் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை அடிப்பாங்க. அந்த பத்திரிகை அடிக்கிறது யாருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, சத்தியமா அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் இல்ல. பத்திரிகையிலேயே சுட்டி காட்டி கொடுக்கறதுக்கு பேரு தான் என் தமிழ் மொழி. இந்த மணமகனுக்கு மேல திருநிறை செல்வன், திருவளர் செல்வன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன திருநிறை செல்வன், திருவளர் செல்வன்? திருநிறை செல்வன் என்றால் எங்க வீட்டுல இவன் தான் கடைசி பையன், நீங்க தயவு செய்து தேவையில்லாம மாப்பிள்ளை கேட்டு வராதீங்க, எங்க வீட்டுல யாரும் இல்லைன்னு அர்த்தம். திருவளர் செல்வன் அது சொன்னா என் வீட்டுல இன்னொரு பையன் இருக்கான், அப்ப நீங்க உங்க வீட்டுல பொண்ணு தான் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இதே ப்ரொசீஜர் தான் திருவளர் செல்வி, திருநிறை செல்வி. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய விஷயம். ஒருத்தர் வீட்டுல கூடிய அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கும் போதே சேர்ந்த அப்படி தம்பிகளுக்கும் தங்கச்சிக்கும் சேர்த்து குறிப்பிட்ட சுட்டெடுத்து வரக்கூடியது என்னோட தமிழ் மொழி. புரியல? என்னாச்சு? கமெண்ட்ல கேக்குறீங்களா? தற்போது வழக்கில் இல்லை. ரைட், ஓகே, சரியா? ஒருத்தர் சூப்பரா கேள்வி கேட்டிருக்காங்க. சார், நான் படிக்காத ஒரு நபரா இருந்தா எனக்கு எப்படி சார் அதை சுட்டி காட்டுவீங்க?
நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை கடைசி கல்யாணமா இருந்தா உங்க வீட்டுல உங்க கல்யாணம் கடைசியா இருந்துச்சுன்னா இலையில எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் வைப்பீங்க சாப்பிட்றதுக்கு. புரியல? கடலை மிட்டாய, கடலை உருண்டையா? கடலை மிட்டாய், கடலை உருண்டை. சத்தியமா ரெண்டுமே கண்டிட்டு கிடையாது. சதுரத்துல வைக்கணும், சதுரத்துல வைக்கணும். அதான் பொருள். அறம், பொருள், இன்பம், வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4 நிலையும் எய்தக்கூடிய ஒரு ஆண் மகனோ பெண் மகனோ என் வீட்டில் இல்லை, இதுவே கடைசி என்பதற்காக நான் சதுரத்துல ஒரு பொருளை சாப்பிடறக்கா வச்சேன். கல்யாணத்தின் போது எனக்கு செலவு கம்மியா ஹெல்த்தியா ஒரே ஒரு பொருள் இருக்குன்னா அது சதுரத்தக்கூடிய கடலை மிட்டாய் மட்டும்தான். ஆனா அப்பேற்பட்ட கடலை மிட்டாயவே உருட்டி வச்சு தமிழ டக்கை கொடுத்தது நாம தான். தமிழகத்தின் முதல் உருட்டு கடலை உருண்டை தான். ரைட், ஓகே. அப்ப ஒரு சுட்டெழுத்து எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சுட்டு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். சுட்டு 2. ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்னு புறச்சுட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். அகச்சுட்டு, புறச்சுட்டு. அது என்ன அகச்சுட்டு? வேற ஒண்ணுமே இல்லை, நேரடியா போயிடுறேன். இவன், அவன், இது, அது அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்லும் போது இதுல சுட்டெழுத்துக்களை ஃபுல்லா நான் நீக்கிறேன்னா மிச்சம் இருக்குது 1, 2 இப்படி எல்லாம் பிரிக்கும் போது இதுல பிரிச்ச போது இந்த சுட்டெழுத்தை நீக்கும் போது பொருள் தருதான்னு கேட்டோம்னா பொருள் தரல. அப்ப சுட்டெழுத்தை நீக்கினால், சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராததற்கு அகச்சுட்டு என்று பெயர். அப்ப சுட்டத்தை நீக்கினாலும் பொருள் தருமாயின் அதற்கு புறச்சுட்டு என்று பெயர். இப்ப பாருங்க, அந்நிலம் ஆவ நீக்கிறேன், இம்மலை நீக்கிறேன், நீக்கிறேன், மிச்சருக்கு நிலம், மலை பொருள் வருதா? அப்ப சுட்டங்களை நீக்கினால் பொருள் தருமாயின் அதற்கு என்ன பேரு? புறச்சுட்டு என்று பெயர். சுட்டத்தை நீக்கினால் பொருள் தராததற்கு என்ன பேரு? அகச்சுட்டு என்று பெயர். சார் சார் அப்படியே அகத்தே இருந்து புறத்தே இருந்து பதறாதீங்க. இப்ப இந்த இவன் அப்படிங்கிற சொல்லுக்கு உள்ளார ஈ இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப சொல்லு உள்ளார இருந்தாதான் பொருள் தருது. அப்ப உள்ளார இருந்தாதான், அகத்தே இருந்து பொருள் தந்தாதான் என்ன பேரு? அகச்சுட்டு. நீக்கினால் பொருள் தராது. ஆனா புறத்தே இருந்து பொருள் தருவது என்ன அர்த்தம்? இத வேண்டான்னு வெட்டி தூக்கி எரிஞ்சாலும் பொருள் தருவது. புறத்தே இருந்து பொருள் தருவது. ஓகேங்களா? அப்ப அடுத்து என்ன சார் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இந்த சுட்டு திரிபு. என்ன பேருங்க? சுட்டு திரிபு. என்ன பேருங்க? சுட்டு திரிபு. இப்ப யாராச்சும் உங்ககிட்ட ஒரு முகவரியை காட்டி இந்த முகவரி எங்கே இருக்குன்னு அப்படி கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவ்வீடு அங்கே உள்ளது ஐயா, சென்று வாடுங்கள் அப்படியே சொல்லுவீங்க? அப்படி சொல்ல மாட்டீங்க. இந்தா அந்த வீடு தான், போய் தல சொல்றோமா? சொல்றோமா? இந்தா அந்த வீடு தான். அது என்ன? அவ்வீடு தான் நீங்க சொல்லணும். ஏன் அந்த வீடு சொல்றீங்க? அப்ப வேற ஒண்ணுமே இல்ல. ஆ இ என்னும் சுட்டெழுத்துகள் திரிந்து சுட்டு பொருளை தருவதற்கு சுட்டு திரிபு என்று பெயர். அப்ப அம்மரம்னு சொல்லணும். என்ன சொல்றீங்க? அந்த மரம் அப்படி சொல்றீங்க. இவ்வீடு அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்றீங்க? இந்த வீடு அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? அப்ப ஒரு சொல்லுல இருக்கக்கூடிய அந்த எழுத்து திரிந்து பொருள் தந்துச்சுன்னா அது சுட்டு திரிபு என்று பெயர். சரிங்களா? அப்ப என்ன பார்த்திருக்கோம்? ஏதாவது ஒன்றை சுட்டி காட்டினா சுட்டெழுத்து என்று பெயர். சுட்டெழுத்து எண்ணிக்கை எத்தனை இருக்கு? மொத்தம் 3 இருக்கு. ஆ இ உ அல்ல, ஆ இ ரெண்டுமே வழக்கத்துல இருக்கு. ஊ தற்போது வழக்கத்துல இல்ல, இப்போதைக்கு வழக்கத்துல இல்ல. சரியா? என்ன சொல்லிருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லிருக்கீங்க. ஓ, உப்பக்கத்துக்கு என்ன சொல்லணுமா? இந்த சொல்லிடுவோம். வீட்டுல ஒண்ணு இல்ல சாமி, வீட்டுல குட்டீஸ்க்கு கேட்பாங்க, மாமா மாமா சித்தி சித்தி என்ன உப்பு மூட்டை தூக்கு மாமா அப்படின்னு கேட்கிறாங்களா? அப்படி சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க? எப்படி தூக்குவீங்க? முதுகு பக்கம் தூக்குவீங்களா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். உப்பு மூட்டைய முதுகு பக்கம் தூக்கு சொல்லி எந்த அரசமைப்பு விதி சொல்லுது? எந்த ரூல்ஸ் சொல்லுது? அப்ப உண்மையிலேயே நமக்கு தான் தமிழ் தெரியல. குட்டி ரொம்ப சூப்பரா பேசுது. மாமா மாமா உப்பு மூட்டை தூக்கு மாமா, மாமா உப்பு மூட்டை தூக்குமா. உப் என்றால் முதுகு என்று பெயர். அப்ப மாமா மாமா உப்பு மூட்டை தூக்குமா, முதுகு பர தூக்குமான்னு சொல்றான். அதனால நீ கட்ட முதுகு தூக்குற. குட்டீஸுக்கு தமிழ் தெரியுது, நமக்கு தானே செய்யல. தமிழ் ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப
சுட்டத்துகள்ல தற்ப வழக்கு இல்லாத எது ஊக்கு எத்தனை பொருள் உண்டு? 3 பொருள் உண்டு. என்னது? உதுக்கான், உப்பக்கம், உம்பர். உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் உள்ளதை பார். உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம். உம்பர் என்றால் மேலே. சரிங்களா? அதுக்கு என்ன பார்த்திருக்கோம்? சுட்டு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டு. சுட்டுதை நீக்கினால் பொருள் தராதது எது? அகச்சுட்டு. பொருள் தந்தா புறச்சுட்டு. அப்படியே எழுத்துகளானது மாறி திரிந்து வந்தா அதாவது சுட்டு திரிவு. நான் எதுவுமே வகுப்புல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நீங்க எல்லாருமே இந்த வல்லினம் மிக இடங்களை தயவுசெய்து சொல்றேன், விதியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, உள்ளுக்குள்ள போய் எடுத்துக்காட்டு பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா விதியும் மைண்ட்ல நிக்காது, அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த விடையும் மைண்ட்ல நிக்காது. சும்மா கேஷுவலா பேசுங்களேன். இப்ப ஒரு பாட்டு ஹிட் ஆச்சே, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், சூப்பர். அந்த பையன் அந்த பையனா இல்ல அந்த பையனா? புரிஞ்சு போச்சா? அப்ப அந்த பையன், வெரி குட், சூப்பர். அப்ப அந்த பையன், அப்ப இப்ப வருது. அப்ப நீங்க விதியை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பையன், நான் தான் அந்த பையன், நான் தான் அந்த பையன். அப்ப அந்த இந்த என்னும் சுட்டு திருப்புகளில் என்ன மிகும்? வல்லினம் மிகும். இப்ப ஆ சிறுவனா இல்ல அச்சிறுவனா? முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். அப்ப ஆ இச்சு, அப்ப கண்டிப்பா வரும், இச்சு வரும். முடிஞ்சுச்சா? அப்ப அச்சிறுவன் இச்சு வரும் சொல்றீங்க. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 2 விதிதான். அப்ப ஆ இ உ என்னும் சுட்டெழுத்துகளில் வல்லினம் மிகும். சுட்டு திரிபான அந்த இந்த என்னும் சொற்களிலும் வல்லினம் மிகும். ஒரு சொற்களை படிக்கும் போது நமக்கு தேவையான எடுத்துக்கிட்டே இருக்கணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா மைண்ட்ல நிக்காது. சரிங்களா? ரைட். சரிங்களா? முடிவுக்கு வந்துட்டோம். சரிங்களா? அப்ப இன்னைக்கு சுட்டத்துல ஃபுல்லா பார்த்திருக்கோம். அப்படியே ஒவ்வொரு டாபிக்கா போவோம். நாளைக்கு வினா எழுத்து, அதுக்கப்புறம் என்னது இணை எழுத்து, இப்படி ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டே இருப்போம். சரிங்களா? நல்லபடியா படிங்க, தொடர்ச்சியா லைவ்ல கனெக்ட் ஆகிட்டே இருங்க. சரியா? மீண்டும் அடுத்த லைவ்ல சந்திக்கலாம். பாய் பாய்.